ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிந்துவிடப் போகிறது? நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறாய் என்ற ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன். உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை. எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா? அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டதல்லவா? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை. இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை. உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்களானவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும். எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நான் அந்த ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக் கூடாது. எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக் கூடாது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை. பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்கள் திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்கள். அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக்
கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது உடனடியாக நீ ஏதேனும் முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் தங்கமே, ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா? அவரினுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை. அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை விதித்துவிட்டது. ஆனால் நீ அப்படி அல்ல. தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை. அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்தவிதமான தவறான எண்ணங்களும் இல்லை. நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனை பெரிதல்லவா? உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, ஒரு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிய விஷயம். அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிய அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. அதை சந்தேகப்படுவதற்கு எந்தவிதமான காரணங்களும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போதும் என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்குள் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு எந்நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது. இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் குழந்தை, உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததுதானே. அதுவே உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிறது? என் தங்கமே, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய். அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும் என்னால், எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே. நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பது வரவேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை எந்நாளும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுத்து விட்டேன். இனி அதனை பாதுகாப்பதும் அல்லது விட்டுவிடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகிறது. அந்த அன்பினை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் இது உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய ஆசைகளை தான்
தான் அம்மா நிறைவேற்றுகிறேன். அது மட்டும் அல்லாமல் இன்று அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன்மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் என் தங்கமே. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா? இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்நாளுமே கஷ்டம் என்பது வராது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு. என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகளாக நான் மாற்றித்தரப் போகிறேன் என் தங்க பிள்ளையே. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி.